ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சுவையான சமையல் சமைக்கலான்னு இருக்கேன். அதுதான் சிக்கன் ரெண்டாங். சிக்கன் ரெண்டாங்க்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? இந்த டிஷ்க்கான தேவையான பொருட்கள் 1.5 கப் தேங்காய் பால், தண்ணீர், எலுமிச்சை இலை. இது கிரிசின்னு சொல்லுவோம். கிரிசின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூவை நல்லா வறுத்துட்டு அதை பிளெண்டரில் நல்லா அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் கிரிசின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சீனி மற்றும் உப்பு. அப்புறம் இதை அரைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் அரைச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 7 to 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். என் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை தான் நான் அரைக்கிறதுக்காக பாய்க்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 7 to 8 வெங்காயம் நீங்கள் வெட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெங்குவாஸ். ஸோ லெங்குவாஸ் அப்புறம் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், கலங்கைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நான் ஒரு 4 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். இது செராய்ன்னு சொல்லுவோம். செராய் எப்படி இருக்கும்ன்றது அப்புறம் நான் ஃபோட்டோவில் காட்டுறேன். இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பூண்டு. ஸோ ஒரு பூண்டு ஒரு 3 பூண்டு, இஞ்சியும் லெங்குவாஸும் ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி. ஸோ கோழி ஒரு 1/2 கிலோ கோழி நான் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ கோழிக்கு தான் தேவையான பொருட்களை இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கு. புளி தண்ணி தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி நான் சமைக்கும் போது உங்ககிட்ட சொல்கிறேன் ஒன்றா. தென் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அரைக்கிறயான பொருள்லாம் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி காஞ்ச மிளகா ஒரு 6-7 மிளகா, பூண்டு ஒரு 3 பூண்டு, செராய் 2 செராய், பச்சை மிளகா ஒரு 4, இஞ்சி ஒரு 1/2 இன்ச், லெங்குவாஸ் ஒரு 1/2 இன்ச். அதுக்கப்புறம் ஒரு 6 வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 7 போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமா இருந்தா ஒரு 4 போதுமானது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, எண்ணெய் ஊற்றுவோம். ஸோ எண்ணெய் ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம், ஏன்னா அப்புறம் அந்த கிரிசில இருந்தும் நிறைய எண்ணெய் வரும். அதனால தேவையான அளவு ஊற்றினா மட்டும் போதும். ஸோ அரைச்சது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை மெதுவாக போட்டுக்கலாம் எண்ணெயில். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இது கொதிக்கத்தான் அதுலேருந்து எண்ணெய் வெளியாகும். நல்லா எண்ணெய் வரணும், அதோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் வந்துருச்சு. ஸோ பார்க்கறதுக்கு இப்படி இருக்கணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். சைட்ல எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எண்ணெய் வந்துருச்சு. இந்த மாதிரி டைம் வந்ததுக்கப்புறம், இவ்வளோ திக்காக வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அந்த கலரும் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனாக ஆயிரும். ஸோ இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதனால் ஒரு 50 to 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சூட்டுலே வைக்காம, ரொம்ப சூடு கம்மியாக இல்லாமல் மீடியமில் வச்சா இது கரெக்டாக இருக்குது. ஒரு 15 to 20 நிமிஷம் வேகிறதுக்கு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள்
கோழியை ஆட் பண்ணிடலாம். ஸோ தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம், ஏன்னா கோழியிலே தண்ணி வரும். ஸோ அதனால நம்ம அந்த கோழியை மட்டும் போட்டு அதுலேயே கொஞ்சம் நல்லா வேக விடுவோம் அந்த கோழியை. கோழி நல்லா இந்த பேஸ்ட்லேயே நல்லா வேகட்டும். ஸோ அது நல்லா வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அது எப்படி இருக்கும்னுட்டுன்னு. இங்கே வேகிற சமயத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஸோ நீங்கள் அடுப்பை கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. இது நல்லா வந்தோடனே உங்களுக்கே தெரியும் கோழியோட கலர் மாறும், அதுக்கப்புறம் தண்ணியும் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வந்தோடனே அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு இறக்குறது தான். கோழி வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி எண்ணெயா வரும், நம்ம பார்க்கலாம் இந்த எண்ணெய். ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த எலுமிச்சை இலைய பிச்சு போட்டுக்கோங்க. இது வந்து வாசனைக்காக தான் போடுறோம். இன்னொன்று அந்த கோழியோட கவுச்சியை வந்து எடுத்துரும். ஸோ இது வந்து அந்த கோழியோட சேர்ந்து நீங்க போட்டுடலாம், இல்லை கோழி போடுறப்பவே நீங்க போட்டுடலாம், இல்லை கோழி கொஞ்சம் வெந்தோல் கையோட கூட நீங்க போடலாம். போட்டு அதோட இது எல்லாமே சேர்ந்து வேகட்டும். ஸோ நீங்கள் வேகும் போது இங்கே கீழே பார்க்கலாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதிக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது எவ்வளோ நல்லா வேகுதோ அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும் இந்த கோழி. ஸோ அந்த எலுமிச்சை இலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 தான் போட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதோட வாசம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். எனக்கு அதோட வாசம் ரொம்ப பிடிக்காததுனால நான் வந்து 2 தான் போட்டுக்கிட்டேன். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், கோழியை நீங்கள் போடுறதுக்கு முன்னுக்கு நான் வந்து நல்லா மஞ்சள் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் போட்டேன். ஸோ அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நீங்கள் ஒரு வேளை வந்து மஞ்சள் தண்ணியில் அலசலைன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சோன்னு மஞ்சள் போட்டுக்கோங்க. கோழி இப்போ கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். சீனி வந்து நான் கொஞ்சோன்னு தான் போடுறேன், ஏன்னா வெங்காயம் நிறையா போட்டு அரைச்சதுனால வெங்காயமே ஒரு வகையான இனிப்பு தன்மையை கொடுத்துருச்சு. அதனால நம்ம வந்து சீனியை வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டா போதும். ஸோ நீங்கள் காரம் நிறையா போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல வந்து இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் தான் போடுறேன். ஸோ இந்த டைம்ல நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இதே டைம்ல நீங்க இன்னொன்னும் போட்டுக்கலாம், புளி தண்ணி. ஸோ புளி தண்ணி வந்து நீங்க வந்து 1 2 3 4 நான் ஒரு 4 கரண்டி போட்டிருக்கேன் புளி தண்ணி. ரொம்ப புளி தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமா ஊற்றினாலே போதும்.
ஒரு 4 நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட போதுமான அளவு தான். கோழி இப்போ எண்ணெய் விட்டு பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிரிசி சொன்னல தேங்காய் பூ வறுத்து அரைக்கிறது, ஸோ அதை போட்டுக்கலாம். இது ஒரு 2 இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் தேங்காய் பால். இந்த டிஷ்க்கு ரொம்ப 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 சுவையை கொடுக்க போகிறது இந்த தேங்காய் பால் தான். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து 1.5 கப் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1.5 கப்பை இப்போ நம்ம ஊற்றிடுவோம். ஸோ இந்த தேங்காய் பாலிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிடுவோம். இப்போ இது நல்லா சுண்டி வரணும். இது நல்லா சுண்டி வரும். சுண்டி வந்தோன்னு எப்படி இருக்கும்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான குவா எவ்வளோ வேணுமோ, அதாவது அந்த கிரேவி சொல்லுவாங்கள்ல, ஸோ கிரேவி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். ஸோ ரெண்டாவது வந்து இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ அது நல்லா சுண்டுச்சுன்னா இன்னும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும். ஸோ அந்த கலரில் வந்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஃபைனலாக இந்த டிஷ் எப்படி இருக்கும்ன்றத இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக மேலே எண்ணெய் வந்துருச்சு. என் வாசமும் நல்லா வாசம் வந்துருச்சு. ஸோ இந்த பதத்தை வந்த கையோடே நீங்கள் கிண்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதோட நம்ம வந்து சோறு போட்டு சாப்பிட்றது தான். பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குல்ல. ஸோ இப்போ இதை நான் மங்களை போட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். சிக்கன் ரெண்டாங்ஸ் ரெடி. நல்லா இலை போட்டு நல்ல ருசியான ஒரு சாப்பிடலாம்.